Hello friends, welcome to Technology Tamil channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல MI ல இருந்து லான்ச் ஆயிருக்கக்கூடிய MI x50 அப்படிங்கற Android TV பத்தின கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்போ பொதுவாகவே எல்லாருமே நார்மல் டிவில இருந்து ஆண்ட்ராய்ட் டிவிக்கு மாற ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவில என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், அப்புறம் இந்த பிரைஸ்ல இந்த டிவி வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோ போகலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ரெட்மி x50 ஃபுல் ஹெச்டி ஆண்ட்ராய்ட் டிவி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிவியோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டாகவும் இல்லை, ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாகவும் இல்லை, மீடியமாக ஒரு ஆவரேஜான வெயிட்டில் தான் இருக்குது. பின்னாடி அவங்களோட பிராண்ட் நேம் ரெட்மி அப்படின்றதையும் நல்லாவே தெரிகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரில் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே டால்பி அட்மாஸ் இருக்கிறதுலேருந்து இதோட HDMI பின்லேருந்து அப்புறம் டிடிஎஸ் எஃபெக்ட் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்காங்க. ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் கேபிள் மாட்டுறதுக்கும் ஆப்டிக்கல் ஃபைபருக்கு, அதுக்கப்புறம் ஏவி இன்புட்டுக்கும், அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக கேபிள் கொடுக்குறதுக்கான பின்னும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட்டு 2.0 ஃபாஸ்ட்டில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 HDMI பின் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்ககிட்ட லாங் வயரில் ஒரு இயர்ஃபோன் இருக்குது அப்படின்னா இயர்ஃபோனையும் நீங்கள் டேரெக்டாக இங்கே மாட்டிக்கிற அளவுக்கு ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த கம்பி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் நம்ம சோத்தில் மாட்டுறதுக்கான அந்த வால் மவுண்ட்டை நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். இவங்க வந்து டேபிளில் நிப்பாட்டுறதுக்கான ஸ்டாண்டு மட்டும்தான் இன்பில்ட்டாக நமக்கு பாக்ஸோட வருது. இப்போ டிவியோட ரிமோட்டு தான் இதில் ரொம்ப ஒரு சிறப்பம்சம்னே சொல்லலாம். ரிமோட்டு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. காச்சான்னு நிறையா கொடுக்காம நீட்டான ஒரு ரிமோட்டுன்னே சொல்லலாம். டேரெக்டாக நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் போகிறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அமேசான் ப்ரைம் போகிறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வால்யூம் கொடுத்துருக்காங்க. 3 நேவிகேஷன் பட்டனை வச்சு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டனை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் இந்த வாய்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமோட்லேயே மைக்கும் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன வாய்ஸ் கமெண்ட் கொடுக்குறீங்களோ டிவியில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், டிவியில் வந்து நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பேட்ச் வால் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹோம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். எந்த ஒரு டிவிலையுமே கொடுக்காத ஒரு ஆப்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா பேட்ச் வால் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ச் வால் அப்படின்றது என்னென்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் ஆண்ட்ராய்டை பற்றின என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். மெயினாக ஆண்ட்ராய்ட்னாலே நமக்கு ரேம் ரோம் தானே முக்கியம். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிவிலையுமே நமக்கு ரேம் ரோம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்குகிற வெர்ஷனை பொறுத்து அந்த ரேம் ரோம் வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ரேமு ரோமையும் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறதும் க்ளீன் பண்ணிக்கிறதுனாலையும் உங்களுக்கு டிவியோட ஃபாஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்டிமைஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு நார்மலாக கூகுள் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர் இருக்கிறதால ஸோ நீங்கள் அதில் இருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஸோட கேட்சி ஃபைல்ஸ் எல்லாமே உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்டிமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குமோ அதே ஆப்ஷன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பேட்ச் வால் அப்படின்னு ஒன்று நீங்கள் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. பேட்ச் வால் அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, உங்களோட ஓடிடி ஆப்ஸ், அதாவது அமேசான் ப்ரைம், ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இல்லைனா நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மூவிஸையும் ஷோஸையும் இங்கே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கதான் அந்த பேட்ச் வால் அப்படின்றதோட வேலை. இது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு தமிழ் ராக்கர்ஸில் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுவோம், ஒரு மூவி பேரை செர்ச் பண்ணோடனே அந்த மூவி வந்து நிற்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேட்ச் வால் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு மூவியை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது சன் நெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், வூட்டாக இருக்கட்டும், இல்லை ஜி தமிழாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்பில் அந்த மூவி இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து உங்கள் ஸ்க்ரீனில் நிப்பாட்டிடும். இதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிவிலையுமே இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியலை, ஆனால் எம்ஐயில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ப்ளஸ் நீங்கள் இதை வந்து தமிழ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ் மூவிஸ் எந்தெந்த ஆப்ஸில் என்னென்ன மூவிஸ் இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் நிப்பாட்டிடும். இது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம், நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னே சொல்லலாம். மூவிஸ் மட்டும் இல்லை, மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷோஸு, லைவ்ஸு, ஸ்போர்ட்ஸு, கிட்ஸு, இது எல்லாமே ஒட்டுமொத்த ஓடிடிலையும் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஒரு இடத்துல அலைன் பண்ணுறது தான் இந்த பேட்ச் வாலோட வேலை.
ஸோ டிவி வந்து பார்க்குறதுக்குமே ரொம்ப ஒரு கிளாரிட்டியான குவாலிட்டியில் ஒவ்வொரு ரிசல்ட்டுமே நமக்கு கிடைக்குது. இந்த ப்ரைஸில் இந்த டிவி ரொம்ப தரமான ஒன்றுன்னே சொல்லலாம். ஒவ்வொன்றுமே நீங்கள் தனித்தனி ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் நீங்கள் ஒன்று சர்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடும். டிவி ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்கதால அந்த ப்ரீமியம் குவாலிட்டி வீடியோ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணேன். டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்கனால சவுண்டு குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டரோ சவுண்டு பாரோ தேவையில்லை. ஆனால் ஹோம் தேட்டர் எஃபெக்ட்டுக்கு பிரித்து கொடுக்கலனாலும் அந்த சவுண்ட் பாரோட எஃபெக்டை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வீடியோ சாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தாலே நமக்கு தெரியும் இது நான் ஃபோனில் எடுத்த வீடியோ அப்படின்றனால இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நேரில் பார்க்குறப்போ ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த வீடியோ இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பிரைட்னஸ்ஸு டார்க்னஸ்ஸு எல்லாமே வந்து நல்ல கான்ட்ராஸ்ட்டாகவும் சேச்சுவேஷனோடையும் நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயை பற்றி குறை சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எம்ஐ வந்து இங்கே டிஸ்பிளேயை சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில டிவிலலாம் பார்த்தீங்கன்னா டிண்ட் தெரியும், சின்ன சின்ன பிளாக்ஸ் எல்லாம் நாய்ஸ் இருக்கும், கலர் நாய்ஸ் இருக்கும். ஸோ இதில் அந்த கலர் நாய்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக இல்லவே இல்லை. ரொம்ப சூப்பராக அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொடுக்குது. ஒரு 4K வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா எம்ஐ டிவியில் தான் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஐ டிவி ஒரு பெஸ்ட்டான டிவி அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கும்போது அந்த ஒரு ஃபாஸ்ட்டு அந்த ஒரு ஸ்மூத்து அது வந்து இதில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும், ஸ்மார்ட் டிவியில் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன லேட்டன்சி இருக்கும், 5 செகண்ட் 4 செகண்ட். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. ப்ளஸ் இதில் 4Kவும் கொடுத்துருக்கதால 4K வீடியோஸோ ஹெச்டிஆர் வீடியோஸோ எல்லாமே நீங்கள் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸில் இந்த டிவி வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சைஸ்லையும் இந்த ப்ரைஸ்லையும் இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி கிடைக்குது அப்படின்னா எம்ஐயில் மட்டும்தான் அது கிடைக்குது. ஸோ நீங்களும் இதை வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்குங்க. ரொம்பவே ஒரு ஒர்த்தான டிவி தான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தா இந்த எம்ஐ x50 பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் அஜி.